ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் சௌமியா கிட்ட பேசணும், வர சொல்லியிருக்கேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு நம்ம பேசலாம். அப்பா சொல்லுங்கப்பா. அந்த பையன் வீட்டுல என்னதாம்மா சொல்றாங்க? அப்பா அவங்க அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க அம்மா இன்னும் ஓகே சொல்லலப்பா. பாருமா, நீ என்னோட மூத்த பொண்ணு, எனக்கு செல்ல பொண்ணு. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நான் உனக்கு டைம் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அப்பாவால முடியாதுமா. உனக்கு ஆல்ரெடி அவ்வளோ மாப்பிள்ள கேட்டுட்டு நிற்காங்க நம்ம கிட்ட. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு விட அந்த பையன் கம்மியான ஸ்டேட்டஸ் இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பா சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் நம்மளால என்னம்மா பண்ண முடியும்? நீ உன் லைஃப் பார்க்கணும்ல, அதுக்கப்புறம் தானே தங்கச்சி லைஃப் அப்பா பார்க்க முடியும். ஸோ நான் சொல்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கோமா. அப்பா இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் தாங்களேன். ஆல்ரெடி அப்பா நிறைய டைம் கொடுத்துட்டேம்மா. நீ நல்லா யோசிச்சு பொறுப்பாக பண்ணுற பொண்ணு தான். முடிவு உன் கையில். என்ன பண்ணும் நீயே முடிவு பண்ணிட்டு அப்பா கிட்ட சொல்லு. நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே மித்த அப்பா மாதிரி அப்பா உடைய பிளாக்மெயில் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. உன் இஷ்டம் தான் சொல்லி அப்பா விட்டுட்டேன். அந்த பையன்கிட்டையும் பேசிட்டேன். அந்த பையன் தானம்மா வீட்டிலேருந்து பேசி கூட்டு வரணும். நான் கிட்டத்தட்ட 6 மாதம் டைம் கொடுத்தாச்சு. அப்பாவுக்கும் வயசாக இதே போதில்லாமா? அப்பாவுக்கும் பயமாக இருக்கு என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு. நான் இருக்கும் போதே நீ ஒரு நல்ல பையன்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டேன்னா அப்பாவுக்கு நிம்மதியாக இருக்கும்லாமா? அதனால நல்லா யோசிச்சு முடிவெடுத்து சொல்லுமா. என்னடி நீ அப்படி பார்த்துட்டு இருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. என்ன தப்பு? இந்த பையனோட அம்மாவை நீங்க தானே மிரட்டி வச்சிருக்கீங்க. ஆமா. ஆனா ஏங்க? என்னது ஏங்க? அவள் லவ் பண்ணோடனே நான் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுமா, வேண்டாமான்னு சொன்னா அவள் நீ எவ்வளோ டெரர் அப்பாவா பாப்பா சொல்லு. அவளுக்குலாம் நான் ஹீரோ மாதிரி, அந்த ஹீரோவை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் சிம்பிளாக உங்கள் அம்மா கிட்ட போய் பிளாக்மெயில் பண்ணேன். நீங்கள் மட்டும் இந்த கல்யாணம் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பையனை நான் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு. அந்த பையன் நல்ல பையன் தானே? அந்த பையன் நல்ல பையன் தான். அந்த பையனோட கேரக்டர் நான் குறை சொல்லவே வரல. ஆனால் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பையனை கல்யாணம் பண்ணால் நம்ம பொண்ணுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்ல ஒன்றுமே கிடைக்காது. இதுவே என்னோட ஃப்ரெண்டு ஓட பையனை கல்யாணம் பண்ணால் பிஸ்னஸ் ஃப்ரெண்டு ஒன்று ஆகும், ப்ராஃபிட் ஆகும்ல. ஆனா நம்ம பொண்ணு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு தானா சரியாகும். இதை ஏதோ அவகிட்ட நீ உளறிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு. அருணாச்சலம் பொண்ணை கிட்டிக்கிறதுக்கு தனியாக தகுதி வேணும். அந்த தகுதி அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட இல்லை. எங்கேயோ உள்ளவன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஈக்குவலாக வந்து உட்காருவானா? என் ஈக்குவலாக உட்கார்ந்து பேசுறது கூட ஒரு தகுதி வேணும். என்னடி அவசரமா ஃபோன் பண்ணிட்டு வர சொன்ன? அவங்க வீட்டில் என்னதான் சொல்றாங்க? இப்போ கூட பேசிட்டு தாண்டி வரேன், முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில் என்னோட அப்பா என்கிட்ட பேசினாங்க. என்னடி என்ன சொன்னாங்க? அவங்க பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ எதுக்குடி? உனக்காக நிறைய டைம் கொடுத்தாங்களாண்டா, நீ பேசலையா? அதனால அவங்க சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணது சொல்லு? உன்னோட இஷ்டம். என்னது என்னோட இஷ்டமா? ஆமாடி, உன்னோட இஷ்டம். உனக்கு என்ன தோணுச்சோ அது பண்ணு. நான் எங்கள் வீட்டிலேருந்து பேசி கூப்பிட்டு வரேன். உன்னையால அது தாண்டி வெயிட் பண்ண முடியும்னா வெயிட் பண்ணு. இல்லை உங்கள் வீட்டில் சொல்கிற பையனே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுனாலும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் கிரீஷ் இப்படிலாம் பேசுகிற? வேற என்னடி நீ பண்ண சொல்கிற? இப்போ எங்கள் அப்பா அம்மா விட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நான் அப்படி சொல்லவே இல்லையேடா. இங்க பாரு, நான் உனக்காக எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா ஒத்துக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணுவேன்னா பண்ணு. இல்லை உனக்கு உங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், உங்கள் அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிப்பேன்னா தாராளமாக பண்ணிக்கோ. நான் உன்னையே தொந்தரவு பண்ண மாட்டேன். கிரீஷ், எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இவனுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இவன் என்னன்னா ஈஸியாக என்னோட இஷ்டம் என்னன்னாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ இவன் லைஃப்பில் நம்ம இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தானா? என்னம்மா எங்க போயிட்டு வர? சொல்லாமலே போயிட்ட. இந்தாங்க. என்னதுமா இது? அதாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் பேருக்கு நான் மாற்றிட்டேன். எதுக்குமா என் பேருக்கு? சொல்றதே கேட்க மாட்டீங்க. நான் அதான் சொல்லிட்டேன்லாங்க, ஆதி உங்களை தப்பாக நினச்சிட்டு இருக்கா. நீங்கள் பணத்துக்காக தான் இப்போ என் கூட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ப்ராப்பர்ட்டி எல்லாமே உங்கள் பேருக்கு எழுதி வச்சுட்டேன். இனிமேலும் நீங்கள் என் கூட இருந்து என்னைய நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆதி புரிஞ்சுப்பாள். நம்ம அப்பா பணத்துக்காண்டி அம்மா கூட இல்லை. உண்மைக்குமே அப்பாவுக்கு அம்மா மேலே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆதியும் நம்ம கூட வந்துடுவான். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. சரிம்மா. இனிமேல் அவங்க கூட நம்ம இருக்க வேண்டாங்க. அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க. யாரம்மா? அதான் உங்களோட செகண்ட் ஒய்ஃப். அடியே, நான் எதுக்கிட்டே வெளியில் போனோம்? சரி, நீ வெளியே போக வேண்டாம், அவரை கூட்டிட்டு நான் வெளில போயிடுறேன். ஏங்க, இனிமேல் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாங்க, வாங்குங்க நம்ம வீட்டுக்கே போவோம். அவரு நீ கூப்பிட்டோடனே வந்துருவாரோ? ஏதோ அவர் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாரு, அதனால நீ கூடயே ஒட்டிக்கிட்டு இருப்பியோ? சொல்லு, அவருக்கு உன் மேலே பாசமே கிடையாது. பாசம் இருந்தால் அவர் இப்போ எதுக்கு என் கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட போறாரு? அப்படியா? அப்போ அவர் வந்தால் கூட்டு பார்ப்போம். ஏங்க வாங்குங்க, நம்ம போவோம். எங்கம்மா போகணும்? நம்ம வீட்டுக்கு போகலாங்க. அங்கே போய் சந்தோஷமா நிம்மதியாக வாழலாம் இனிமேலாச்சு. ஆமாம்மா, இனிமேலாச்சும் நீ நிம்மதியாக சந்தோஷமா வாழணும். பாத்தியா, அவருக்கு நான் தான் முக்கியம். அவருக்கு எப்போதுமே என்னைய மட்டும் தான் பிடிக்கும். எனக்கும் அவரை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். நீ தயவு செய்து விலகி போயிரு. உனக்கு பணம் முக்கியனால நான் பணம் தந்துடுறேன்.
இனிமேல் நீ சந்தோஷமா நிம்மதியா வாழலாம். ஏங்க அம்மா, நான் தான் சொன்னேன்ல, அவருக்கு எப்போதுமே நான் மட்டும்தான் முக்கியம். எத்தனை தடவை தான் என்னை நம்பி நம்பி நீ ஏமாந்து போவ. எனக்கு தேவையெல்லாம் எப்போதுமே உன்னோட சொத்து மட்டும்தான், நீ கிடையவே கிடையாது. உங்களை என் பையன் ஆதி சும்மாவே. அதுக்கு அவன் உயிரோட இருக்கணும்ல, அடுத்து அவன் தான். அம்மா, செத்து தோலை. நீ கல்யாணம் பண்ணது உன் சொத்துக்காண்டி தான். ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி என்ன பண்ணாங்க, உன்னைய வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. அப்போ எனக்கு சொத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உன் கூட வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு. அதனால தான் நான் விட்டுட்டு இவா கூட வந்தேன். அதுக்கப்புறமும் நீயே திருப்பி திருப்பி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்த. சரி, சும்மா உன்கிட்ட பேச வேண்டாமல் உன்கிட்ட பேசினா பணம் கிடைக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். எனக்கு பணமும் கிடச்சிச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பணம் எனக்கு பத்தலையே. அதான் உன்னோட ஷர்ட்ஸ் ஃபுல்லும் என் பேருக்கு நான் மாற்றி எழுதி வாங்கிட்டேன். உயிரோடு இருக்கும்போது தான் உன்னால எனக்கு எதுவும் கிடைக்கல. நீ செத்ததுக்கு அப்புறமாச்சும் சொத்து கிடைக்குது. செத்து போடி. ஆதி ஆதி, நேற்று நைட்டு எவ்வளோ கால் பண்ணேன், எவ்வளோ மெசேஜ் பண்ணேன், எதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணல, எதுக்கு வரலை? அது ஏன்டி கேட்குற, ஆஃபீஸில் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருச்சு தாரா. என்னாச்சு? கீழே டீமுக்குள்ளே ஒரு பெரிய சண்டே ஆயிடுச்சு பார்த்துக்கோ. ஒரு பையன் வந்து கணக்கு எல்லாமே தப்பாக எழுதியிருக்கான் போல். அதை கேட்டதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி கணக்குலலாம் அவ்வளோ குளறுபடிடி. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போதும் நைட்டுடி. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆதி, நீங்கள் கால் மெசேஜ் எடுக்கலன்னொன்னே. சாரிடி, சாப்பிட கூட டைம் இல்லடி. கிளைண்ட்டுக்கிட்டலாம் அவ்வளோ பேசி என் லைஃப்பில் இப்படி ஒரு பிரச்சனை நான் பார்த்ததே இல்லை தாரா. என்ன சாப்பாடு ரெடி பண்ணவா? அதெல்லாம் வேண்டாண்டி, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசுவா. இப்போ சாருக்கு ஸ்ட்ரெஸ் போக நான் என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண வேண்டாண்டி, என் கூட மட்டும் இரு, அதுவே போதும். ஆதி ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரம் எதுவும் பேசாத, அமைதியாக இரு. சரி, எதுவும் பேசல. ஆதி அத்தைக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாங்களா என்ன? அதை பற்றி எப்படி கேட்குறது? ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். இப்போ அதை பற்றி கேட்டு எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆக்க வேண்டாம். அப்படி ஏதாச்சும் பண்ணியிருந்தா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருப்பார். டேய், என்னாச்சு? என்னன்னு தெரியலடி, மனசு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஏன்டா? தெரியலடி, ஏதாச்சும் ஒன்று தப்பா நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கு. நான் போய் அம்மாவை பார்த்துட்டு விட்டா. கால் பண்ணி பாரு. அம்மாவுக்கு கால் பண்ணி பார்த்தேன்டி, சுவிச் ஆஃப்னு வருது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நான் நேரில் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரேன். அவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நானும் வரட்டா? இல்லடி வேண்டாம், ஆதிக்கு கால் பண்ணே எடுக்கல, தாராக்கும் கால் பண்ணே எடுக்கல. ஆதி ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க போல. தாரா எனக்கு கால் பண்ணி சொன்னான். காலையில் தான் வீட்டுக்கே வந்தாங்களாம், தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாடி, அப்போ நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏதாச்சும் உனக்கு கால் பண்ணுறேன், நான் சொல்லாம நீ அங்கே வரக்கூடாது. சரி, அங்கே போனோடனே எனக்கு பார்த்துட்டு கால் பண்ணிடு, சரியா? சரிடி, நீயும் தாராக்கு கால் பண்ணி பாரு. ஓகேடா, நான் கால் பண்ணி பார்க்குறேன். இப்போ கடவுளே, அத்தைக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாது. தாராக்கு கால் பண்ணுவோம். தூங்கும்போது கூட எப்படி இவ்வளோ அழகா இருக்கானோ, அழகா ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆதி கொஞ்சம் விட, ஃபோன் அடிக்கி. எங்கேயும் போகாதடி, என் பக்கத்துலேயே இரு. ஃபோன் அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ, தாரா வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்காளே. இப்போ என்னதான் பண்றது? ஒரு வழியா செத்துட்டான்னு நினைக்கிறேன். இவளை என்ன பண்ண போறீங்க? தூக்கி குளத்துலேயோ ஆற்றுலையோ போட்டுட்டு ஆதி தான் கொண்டுட்டாண்டு ஒரு பொருளை கிளப்பிட வேண்டியதா, அவங்க அம்மா சொத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு. சரி. ஆதி ஃபோன் எடு. கிருஷுக்கு கால் பண்ணி அங்கே போக சொல்லிட்டோம். நம்மளுக்கு நோட்டியாக எங்கே போயிடுவா. ஆதி பிக்மே கால்.